சில வீடுகளிலே பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன்மார் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அவங்க எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்குவாங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிப்பாங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் சாப்பிடுவாங்க, அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு இருப்பாங்க. யாராவது அப்படி கேட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும். நீ என்ன தேவையில்லாமல் கேட்டிருக்கிற, உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேணும், போய் படுத்துனா படுத்துங்க, சாப்பிட்டு படுத்துங்க, போ உட்காந்து இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் பண்ணிட்டு இருக்காது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது. அப்போ அவர்களும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க அந்த கண்ட்ரோல் இல்லாம உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் வரைகிற அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அழகா இருந்தாலும் அதற்கு பிறகு உங்க இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா என்ன ஸ்டஃப் ஒரு ஹார்ட் பாருங்க, அப்படியே பிடிச்சதான், எனக்கு இது கண்டிப்பா வேணும்னா வேணும், நான் இதை செய்வேன்னா செய்வேன் அப்படின்னா அந்த பிடிவாதம் பாருங்களேன். அந்த பிடிவாத குணம் இல்ல, நான் இவங்கள்ட்ட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், இப்படி இருப்பேன்னா இப்படி இருப்பேன், என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுருங்க, யாருமே என்ன கேட்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த 6வது நாள் இந்த வாக்குத்தத்த செய்திக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்னை கண்ட்ரோல் பண்றதற்கு நான் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள். என் இஷ்டம் போல அல்ல, என் விருப்பம் போல அல்ல, ஆண்டவரே உங்க விருப்பம் போல நான் வாழணும், உங்க இஷ்டம் போல நான் வாழணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பணம் இருக்கலாம், எனக்கு புகழ் இருக்கலாம், எனக்கு வேலை இருக்கலாம், என்னை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு பொசிஷன்ல நான் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், என்னுடைய இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டவரே கோடு போற்றக்கூடாது ராஜா, என்னுடைய இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் நடத்திடக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய மனம் போல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிற கூடாது. கர்த்தர் அதற்கு ஒரு இரக்கத்தை எங்களுக்கு செய்வீராக. அப்பா உம்முடைய கரங்களிலே கண்ட்ரோலாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா, எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே, எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க.